ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனால் இவ்வளோ தூரத்து வரைக்கும் அவர் ஒதுங்கி ஒதுங்கி கடந்து கஷ்டம் லாஸ்ட்டில் அப்படி போகிற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த இடத்துல இத்தனை வருஷமாக இருக்கிறேன், 52 வருஷம் இந்த இடத்துல இருக்கிறேன். எம்ஜிஆர் வீடு தான் இந்த இடத்து பாருங்க, அவர் வாழ்ந்த வீடு. இந்த கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்பார், எவ்வளோ உழைச்சி இருப்பார். அம்மா வந்து நல்லா தான் பண்ணாங்க. இது கடைசியில் இப்படி கட்சி இப்படி போய் சின்ன பண்ண மாதிரி சீரழிஞ்சு நிற்கிதான், அவ்வளோதான். எல்லோரும் ஒன்றா இருந்தால் வந்திருக்கலாம். கட்சி ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஓபிசி சசிகலா விட்டுங்க, சசிகலா விட்டுருங்க, தினகரன் கிணகரன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்து எடப்பாடி எல்லாரையும் ஒரு அனுசரிச்சுருந்தாருன்னா இந்த கட்சி நல்லா இருந்திருக்கும். ஒரு மனுஷனை எவ்வளோ நேரம் தான் சாவடிக்க முடியும்? குத்த குனிஞ்சிங்கன்னா இருக்கக்கூடாதுங்க. அவரும் ஒரு மனுஷன், 3 தடவை முதலமைச்சராக இருந்தார், அம்மா கையை காட்டினவர். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண முடியும்? அவரோட சூழ்நிலைக்கு போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லை. கூப்பிடுவாங்க இலையை போடுவாங்கன்னு அவரும் காத்துனுட்டார். இலை போடுற பேச்சு இல்லை. சரி, அங்கே போனால் தான் நம்ம இலையை போட்டு சாப்பிட்டு போகலான்னு அவர் போயிட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு கட்சின்றது வந்து ஒரு தலைமை வந்து ஒன்றா சேரணும்.